இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து மல்டிபிள் பேஜ் பிடிஎஃப் வந்து சிங்கிள் பேஜாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் இதே ஆட்டோமேஷன் தான் நம்ம வந்து பார்த்தோம். பட் ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு நம்ம வைல் யூஸ் பண்ணி அசைன் ஆக்டிவிட்டி வந்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஸோ பட் இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம டெவலப்மெண்ட் வந்து ஸ்டெப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ வந்து டு ரெடியூஸ் த ரன் டைம். ஏன்னா ப்ரீவியஸ் செஷனில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் டுக் 8 செகண்ட்ஸ் வந்துட்டு ரன் டைம் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து எவ்வளோ ரன் டைம் எடுத்துக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணோம் விச் இஸ் பெஸ்ட் மெத்தட். அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ண உங்கள் லாஜிக்கல் திங்கிங் வந்து கொஞ்சம் வைட் ஆகும்போது நீங்கள் ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு 10 ஸ்டெப் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 8 to 7 ஸ்டெப்லேயே வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அசைன் ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கிறேன். டு ஸ்டோர் யுவர் சோர்ஸ் ஃபைல் பாத். ஓகேங்களா? ஸோ கிரியேட் வேரியபிள் control K சோர்ஸ் ஃபைல் பாத். அண்ட் சோர்ஸ் ஃபைல் பாத் என்ன நமக்கு? ஸோ இந்த சோர்ஸ் ஃபைல் பாத் வந்து டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரௌசர் அப்படின்றது வந்து நமக்கு சோர்ஸ். அது வந்து ஒரு 2 பேஜ் பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ காப்பி as path and paste it here. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பேஜ் வந்து கெட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன் மாதிரியே தான். ஸோ கெட் பிடிஎஃப் பேஜ் கவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுங்க. ஓகே, இங்கே சோர்ஸ் ஃபைலில் வந்து கால் பண்ணுங்கள் சோர்ஸ் ஃபைல் பாத். ஏன்னா நம்ம எந்த பிடிஎஃப்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட்ஸ் எடுக்கணுன்றது. இங்கே வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் அண்டர்ஸ்கோர் பேஜ் கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நமக்கு வந்து 2 பேஜஸ் வந்து இருக்கும். அந்த பிடிஎஃப் பேஜ் கவுண்ட் வேரியபிள் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா 2ன்றது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வைல் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் செஷனோட ஒர்க் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்காக. ஓகே, ப்ரீவியஸ் செஷனில் வந்து அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணோம், கெட் பிடிஎஃப் கவுண்ட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரைட் லைன் யூஸ் பண்ணோம் ஜஸ்ட் ஃபார் டு பிரிண்ட் த டோட்டல் பேஜ் கவுண்ட். அண்ட் அகைன் அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணோம். நம்ம இந்த அசைன் ஆக்டிவிட்டியை இங்கே வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வைல் யூஸ் பண்ணோம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் வைல் வந்து நம்ம இங்கே ஃபார் ஈச் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டி பேனல் ஃபார் ஈச் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ ஹியர் வந்து நமக்கு என்ன ஐட்டம்னு இருக்குங்களா? ஸோ இங்கே ஐட்டம்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, அது எந்த ரேஞ்சிலேருந்து அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே வந்து பிடிஎஃப் பேஜ் கவுண்ட் வந்து 2ன்னு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் வித் என்ன அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். எனுமரபிள் அண்ட் டாட் ரேஞ்ச் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா? அந்த கவுண்டர் வந்து ஸ்டார்ட் வித் 1 கமா PDF range. ஓகேங்களா? which means PDF page count. okay, then close bracket dot to array. ஓகேங்களா? ஸோ நான் அரே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ which means என்ன அப்படின்னு நல்லா வந்து இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறேன்னா ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் வித் 1 கமா பிடிஎஃப் கவுண்ட். அப்போ 1 to 2 வரைக்கும் கண்டினியூ பண்ணு. இந்த லூப் வந்து கண்டினியூ பண்ணு. அதே 10 பேஜஸ் இருந்ததுன்னா 1 to 10. ஓகே, அப்போ 10 டைம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணு. ஸ்டார்ட் வித் 1. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ட்ராக் என்ன ஆக்டிவிட்டி நம்ம வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராக்ட் பிடிஎஃப் பேஜ் ரேஞ்ச். ஓகேங்களா? ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ். அண்ட் ஹியர் வந்து நம்ம என்ன வந்து ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும் சோர்ஸ் ஃபைல். ஓகேங்களா? எந்த சோர்ஸ் ஃபைல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்துட்டு அவுட்புட் ஃபைல் நேம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஸ்ப்ளிட் பிடிஎஃப்ன்ற ஒரு ஃபோல்டர் பாத் கொடுத்துட்டு ஸோ அதில் UiPath .pdf அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோட கவுண்டர் வேணும், என்ன பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் என்ன வேரியபிள்? ஐட்டமில் தான் வந்து 1 2 3 அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது ஐட்டம் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்?
ஒவ்வொரு பேஜாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது பிடிஎஃபோட ஃபைல் நேம் வந்து UiPath_1, the நெக்ஸ்ட் டைம் வந்து UiPath_2ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே ரேஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணும். இங்கே ரேஞ்ச் என்ன, ஐட்டம் டாட் டு ஸ்ட்ரிங். ஏன்னா இந்த ஐட்டம்குள்ளே தான் வந்து 1 2 3ன்னு வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது 1 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் ஃபைல் பாத் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் கெட் பிடிஎஃப் பேஜ் கவுண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அசைன் வந்து ஒரு கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், வைல் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் பேஜ் ரேஞ்சு. ஸோ அசைன் ஆக்டிவிட்டி வந்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அசைன் ஆக்டிவிட்டி வந்து 2 அசைன் ஆக்டிவிட்டி வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை ரன் டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, ப்ரீவியஸில் வந்துட்டு 8 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட் பிடிஎஃப் ஃபார் ஈச் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டீபக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் கிளிக் ஆன் ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இல்லை நம்ம ரன் ஃபைல் கொடுப்போம், ரெண்டையுமே ரன் ஃபைல் கொடுப்போம், எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ் எண்ட் வித் 6 செகண்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் வந்து டெவலப் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பாட் வந்து 1 hour வந்து ரன் ஆகுது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் நீங்கள் அதை இன்னும் ஒரு 20 minutes வந்து டைமை ரெடியூஸ் பண்ணி ஒரு 40 minutes ரன் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அது வந்து அவ்வளோ டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து நாட் பாசிபிள். பட் ஈவன் தோ கிளைண்ட்டுக்கு வந்துட்டு 1 or 2 seconds டைம் சேவிங் ஆல்சோ இட் வில் கிவ் பெனிஃபிட் டு தம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது ஒரு மல்டிபிள் லாஜிக்கல் அப்ரோச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.